Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் விசாரணை கைதி சிறையில் உயிரிழந்துள்ளார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். விசாரணை கைதி சிறையில் உயிரிழந்துள்ளார். குட்கா வழக்கில் விசாரணை கைதியாக இருந்த சபரிவர்மன் என்பவர் சிறையில் உயிரிழந்துள்ளார். இவருக்கு வயது 35. விசாரணை கைதி சிறையில் உயிரிழந்துள்ளார். தென்தாமரைக்குளம் பகுதியில் 200 கிராம் குட்கா விற்றதாக சபரிவர்மன் கடந்த 9ஆம் தேதியன்று கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் நாகர்கோவிலில் விசாரணை கைதி சிறையில் உயிரிழந்துள்ளார். விசாரணை கைதி சபரிவர்மன் உயிரிழப்பு குறித்து நேசமணி நகர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். உயிரிழந்த சபரிவர்மனின் உறவினர்கள் காவல்துறையை குற்றஞ்சாட்டி வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைகிறார். சரவணன், தற்போது விசாரணை கைதி எவ்வாறு உயிரிழந்துள்ளார்? இது பற்றிய முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். நிவேதா, கடந்த 9ஆம் தேதி தென்தாமரைக்குளம் காவல் நிலைய போலீசாரால் ஈத்தங்காடு என்கின்ற அந்த பகுதியை சார்ந்த இந்த சபரிவர்மன், அதாவது 35 வயதான இந்த சபரிவர்மன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இவர் அந்த பகுதியில் ஒரு சிறிய ஒரு கடை நடத்தி வந்த நிலையில் அந்த கடையில் இவர் பயன்படுத்துவதற்காக வைத்திருந்ததாக கூறப்படும் குட்காவை, அதாவது 200 கிராம் அளவு கொண்ட குட்காவை தென்தாமரைக்குளம் போலீசார் கைப்பற்றி அவரை கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவரிடம் இந்த விசாரணைக்காக அழைத்து சென்ற நிலையில் வீட்டில் உள்ள அவரது குடும்பத்தினருக்கு எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை என கூறப்படுகிறது. அவரை தென்தாமரைக்குளம் காவல் நிலையத்தில் அழைத்து சென்று அங்கிருந்து அதே நாள் அவரை சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள். ஆனால் சிறையில் இருந்த சபரிவர்மன் உடல்நல குறைவு ஏற்பட்டதாக கூறி இன்று அவரது குடும்பத்தினருக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தற்போது அவர் இந்த உறவினர்கள் வரும் பொழுது அவர் உயிரிழந்து விட்டதாக கூறியதால் இங்கு ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. தொடர்ந்து அவரது உறவினர்கள் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்நிலையில்தான் தற்போது போலீசார், அதாவது நேசமணி நகர் காவல் நிலைய போலீசார் இது சம்பந்தமாக விசாரணையும் துவங்கி இருக்கிறார்கள். ஆனால் குடும்பத்தினர் இவரை போலீசார் தென்தாமரைக்குளம் காவல் நிலையத்தில் அடைத்து வைத்து அடித்து அவரை துன்புறுத்தியதாக அவர்கள் கூறி வருகிறார்கள். இதனை கூறி வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் இதற்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்கின்ற வகையில் தற்போது அவரது உடலை வாங்க மாட்டோம் என்கின்ற ஒரு கோரிக்கையையும் போலீசாரிடம் முன்வைத்து வருகிறார்கள். தொடர்ந்து இவரது இந்த உயிரிழப்பு தற்போது இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து அவரது உறவினர்களும் அந்த ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். இதனால் போலீசாரும் குவிக்கப்பட்டு தற்போது போலீசாரும் இந்த உறவினர்களுடன் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே சாத்தான்குளம் பகுதியில் கடை நடத்திய இருவரை கொலை செய்து அந்த வழக்கு தற்போதுதான் முடிவெடுத்து இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் இது மாதிரியான ஒரு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு அவரை அடித்து துன்புறுத்தியதாக தற்போது எழுந்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு இந்த பகுதியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நிவேதிதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.